கடைசி காலம் இப்படி தான் இருக்கும். பயமுறுத்தல் வரும், பாடுகள் வரும், நெருக்கங்கள் வரும், போராட்டங்கள் வரும். பிசாசு மறுபடி நம்மளை பயப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தர் என்னோடு இருக்கிறார், பயப்பட மாட்டேன்னு அவனை எதிர்க்க நீங்க ஜெயித்து கொண்டே இருப்பீங்க. அதனால பயப்பட மாட்டேன்னு நல்லா துதித்து பாடுங்க. நீங்க பயப்படுகிற காரியத்தில் இன்றைக்கு இயேசு அற்புதம் செய்ய போகிறார். நீங்க எதை குறித்து பயப்படுறீங்களோ அது இல்லாமல் போய்விடும். இன்றைக்கு இந்த இடத்துக்குள்ள அற்புதம் நடக்க போகிறது. மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற இயேசு சிலுவையிலே சாபம் ஆனார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறாரு, இயேசு நமக்காக சிலுவையிலே சாபம் ஆனார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விடுதலையின் செய்தி என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். பயப்படுத்தும் துன்பங்கள் பல உங்களை சூழ்ந்து கொண்டிருக்க செய்வதறியாது திகைத்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் வேலை செய்யும் இடத்தில், தொழில் செய்யும் இடத்தில், உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு பயத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? பயப்படாதீங்க. உங்களை நேசிக்கும் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக நின்று உங்கள் பயத்தை போக்குவார். பயங்கரமான பராக்கிரமசாலியாகிய இயேசு கிறிஸ்துவோடு வாழ உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். உங்கள் பயத்திலிருந்து மெய்யான விடுதலையை பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசத்தோடு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களின் ஆசீர்வாதத்திற்காகவும் விடுதலைக்காகவும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். ஏசாயா 41 13 வசனம். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ என்னை தேடி என் சமூகத்தில் வந்திருக்கிறாய் அல்லவா? நான் உன் தேவனாகிய கர்த்தர், நான் உன்னை சிருஷ்டித்த தேவன், நான் உன்னை உருவாக்கின தேவன், உனக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர். நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் வலது கையை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் யாருமே இந்த மாதிரி சொல்லிவிட முடியாது. சிலர் சொல்லுவாங்க, ஆனால் அது அப்படி வாழ்நாள் முழுவதும் கூட இருந்து நடத்த முடியாது. கணவன் மனைவி சர்ச்சில் சேரும்போது கையை பிடிச்சி ஒரு வாக்கு கொடுக்குறாங்க, வாழ்விலும் சாவிலும் மரணம் நம்மை பிரிக்க மறைக்கும் அப்படிலாம் வாக்கு கொடுக்குறாங்க. 4வது மாதம் டைவர்ஸ் நோட்டீஸ் வருது. வாக்கு கொடுத்ததெல்லாம் பொய்யாய் போய்விடுகிறாரு. சிலருக்கு திருமணமாகி 40 வருஷம் கழித்து கூட டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி பிரிந்து போயிடுறாங்க. அப்போ மனிதன் கொடுக்கிற வாக்குகள் நிலையானது அல்ல, நம்பக்கூடியது அல்ல, எந்த நேரத்தில் மாறலாம். ஒருவேளை இந்த மனிதர்கள் மாறாதபடி அன்பு கூர்ந்தாலும் மரணம் என்கிற ஒரு காரியம் யாருக்கு முந்தி வரும் என்று தெரியாது. ஐயோ, கடைசி வரை இருப்பேன்னு சொன்னீங்களே, இப்படி போயிட்டீங்களே அப்படின்னு கண்ணீர் வடிக்கிறதை பார்த்துருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்நாள் முழுவதும் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரே ஒருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர்தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகளே பயப்படாதே, என் மகனே பயப்படாதே, நான் உன் வலதுகையை பிடிக்கிறேன்.
நீ பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதில் 3 காரியத்தை பார்க்க முடியும். முதலாவது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை பயப்படாதே, ஃபியர் நாட். மகனை பயப்படாதே, மகளே பயப்படாதே. சிலருக்கு 100 விதமான பயம் இருக்குது, சிலருக்கு 200 விதமான பயம் இருக்குது, சிலருக்கு எதை எடுத்தாலும் பயமாக இருக்குது, பயப்படுகிற சூழ்நிலை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது அடிக்கடி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நீ பயப்படாதே என்கிற வார்த்தை. எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இறங்கி வந்து தன்னுடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் பேசுகிறாரோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அடிக்கடி சொன்ன ஒரு வார்த்தை பயப்படாதே, பயப்படாதிருங்கள். ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார், யாக்கோபிடத்திலே சொல்லுகிறார், மோசேயினிடத்திலே சொல்லுகிறார். இப்படி ஆண்டவர் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களை பார்த்து சொல்லும் போதும் நீ பயப்படாதே. ஏனென்றால் இந்த பயத்துக்கு பின்னால் இருப்பது சாத்தான். இந்த பயம் என்கிற காரியத்துக்கு பின்னால் இருப்பது பொல்லாத சாத்தான். இந்த சாத்தான் தான் ஒரு மனிதனுக்குள்ளே பயத்தை கொண்டு வந்து அவனை முடக்கிவிட நினைக்கிறான். இந்த பயமானதை குறித்து 1 யோவான் 4:18 வாசிக்கும் பொழுது பயமானது வேதனை உள்ளது என்று வசனம் சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் பயப்படக்கூடாது என்று சொல்லுகிறார்? சாத்தான் ஏன் நமக்குள்ளே பயத்தை கொண்டு வர பிரயாசப்படுகிறான்? பயமானது வேதனை உள்ளது. ஒரு மனிதனுக்குள்ள பயம் வந்து அவனை ஆட்கொண்டு விட்டால் அவனால் நிம்மதியாக தூங்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது, தன்னுடைய வேலையில் கவனம் செலுத்த முடியாது, வியாபாரம் செய்தால் வியாபாரத்தில் கவனம் செலுத்த முடியாது, ஊழியம் செய்தால் ஊழியத்தில் கவனம் செலுத்த முடியாது. பயமானது வேதனை உள்ளது. தூக்கத்தை கெடுத்துவிடும், உங்களுடைய சாப்பாட்டை கெடுத்துவிடும், உங்களுடைய படிப்பை அது கெடுத்துவிடும், உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தடுத்துவிடும் இந்த பயம். அதனால தான் சாத்தான் இந்த பயத்தை பயன்படுத்தி மக்களை அடிமைப்படுத்தும்படியான காரியத்தை செய்கிறான். எங்கெல்லாம் இந்த பயம் என்கிற வார்த்தை வருகிறதோ, எங்கெல்லாம் பயப்படுகிற காரியங்கள் சொல்லப்படுகிறதோ, அதுக்கு பின்னால் இருப்பது பொல்லாத சாத்தானுடைய கிரியை என்பதை மறந்துவிடக்கூடாது. அதுவும் நாம் இப்பொழுது கடைசி காலத்திலே வந்திருக்கிறோம். உலகத்தின் முடிவு காலத்தில் மத்தேயு 24 இயேசு கிறிஸ்து கடைசி கால ஆபத்துகளை குறித்து சொல்லிக்கொண்டே வருகிறார். யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீங்க, பயப்படாதபடி நீங்கள் கவனமாக இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இங்கே இருக்கிற நிறைய பேருக்குள்ள பயம் இருக்கிறாரு. ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம். வெளியே வீரம் பேசினாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம், வெளியில் தைரியமாய் பேசினாலும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம். சிலருக்கு வியாதியை குறித்த பயம். எனக்கு இந்த வியாதி வந்து விட்டது, இது சுகமாகுமா சுகமாகாதா? ஒரு சின்ன கட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க, கேன்சர் மாதிரின்னு சொல்கிறாங்க. அப்போ கேன்சராக இருக்குமோ ஒரு பயம். இந்த வியாதி லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் வரும் அப்படின்னு டாக்டர் சொன்ன உடனே மரண பயம். அப்போ எனக்கு சுகமாகுமோ சுகமாகாதோ என்கிற பயம், வியாதி. சிலருக்கு அசுத்த ஆவியினால் உண்டாகிற பயம், பயப்படுத்துகிற சொப்பனங்கள், பயப்படுத்துகிற காட்சிகள், பயப்படுத்துகிற வார்த்தைகள் காதலை கேட்கிறது, பயம். தூங்க முடியல, தனிமையாக இருக்க முடியல, பிசாசினால் உண்டாகிற பயம். சிலருக்கு சூழ்நிலைகளை குறித்த பயம். வேலை போயிடும்னு சொல்கிறாங்க, வேலை நிரந்தரம் இல்லைன்னு சொல்கிறாங்க, நிறைய இடத்துல லே ஆஃப் கொடுத்து கொண்டே வர்றாங்க. என் வேலையை போய்விடுமோ, இந்த வேலை நிரந்தரமாக இருக்குமோ இருக்காதோ என்கிற ஒரு பயம். சிலருக்கு எதிர்காலத்தில் என் படிப்பு என்ன ஆகுமோ, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ ஒரு பயம். சிலருக்குள்ளே மரண பயம், நான் செத்துருவனோ மறிச்சிருவனோ என்கிற பயம். சிலருக்கு ஒரு காரணமும் இருக்காது, காரணமில்லாத பயம். அவன்கிட்ட கேட்ட காரணம் சொல்ல தெரியாது. என்ன காரணம், ஏன் பயப்படுறீங்க, என்னன்னு சொல்ல தெரியல, ஆனால் பயமாக இருக்குது. இந்த மாதிரி பாதிப்புகளோட இந்த இடத்துல நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு பயத்தில் இந்த முழுமையான ஒரு விடுதலை. அல்லேலூயா.
இனி பயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். கடைசி காலம் இப்படிதான் இருக்கும். அநியாயம் அக்கிரமம் தான் பெருகி நிற்கும், அநீதி காரியங்கள் தான் பெருகி நிற்கும். கடைசி காலம் மனிதர்கள் தற்பெரியராக இருப்பாங்க, பணப்பெரியராக இருப்பாங்க, வீம்புக்காரராக இருப்பாங்க, பரிகாசக்காரர்களாக இருப்பாங்க, துரோகிகளாக இருப்பாங்க, நம்பிக்கையற்றவர்களாக இருப்பாங்க. கடைசி காலம் இப்படி தான் இருக்குன்னு வேதம் சொல்லுகிறது. ஆனா இந்த கடைசி காலத்துல மாறாத ஒரு ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே. அல்லேலூயா. பயத்திலிருந்து ஒரு முழுமையான விடுதலை பெற்றுக்கொள்ளணும். பயமில்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அந்த சாத்தான் பயத்தை கொண்டு வந்து நம்மை வேதனைப்படுத்தி தூக்கத்தை கெடுத்து நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் தடை பண்ணி நம்ம முடக்க நினைக்கிறான். பயப்படுகிற சூழ்நிலை வரலாம். நீ என்ன சொல்லணும்? சாத்தானே, இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், ஏன்னா ஒன்னை காட்டில என் கூட இருக்கிற இயேசு பெரியவர். அப்படி சொல்லணும். ஆமேன் சொல்லுங்க. உங்களை பார்த்து பயந்து ஓடணும். நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருக்கிறான்னு சொல்லணும். ஆமேன் சொல்லுங்க. நீ பயப்படாத, என்ன நான் கூட இருக்கிறேன். இயேசுடைய இந்த ஒரு வார்த்தை பெரிய அற்புதத்தை கொண்டு வந்து விடும். சமீபத்தில் மலேசியா கூலித்துக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு சகோதரர், அவர் பிஸ்னஸும் செய்கிறார், ஊழியமும் செய்கிறார். அவர் ஒரு பிராமண குடும்பத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். முதல் முறை அவரை சந்திக்கிறேன். அவர்கிட்ட கேட்ட எப்படி என்பதாய் அவர் சொன்னார், நான் பிராமண குடும்பத்தில் பிறந்து அந்த வேதங்களை எல்லாம் நல்ல கற்றவன். அந்த மொழியில் நான் வேதங்களை எல்லாம் கற்று நான் நிறையா அந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுவேன். எல்லாருக்கும் இதை பரவ செய்யணும்னு சொல்லி வீடு வீடாக போய் நான் மந்திரங்களை சொல்லி கடவுளை பற்றி நான் மற்றவங்களுக்கு சொல்லுவேன். இயேசுவை பற்றி யாராவது சொன்னால் கோபம் வந்துடும், பயங்கரமாக திட்டி அனுப்பிடுவேன். கிறிஸ்தவங்களையும் நான் வெறுத்தேன், இயேசுவையும் நான் வெறுத்தேன். அவருக்கு மனைவி நல்ல பிள்ளைகள்லாம் வந்துட்டாங்க, நல்ல வசதியான வாழ்க்கை. அப்போ அவர் சொன்னார், திடீரென்று ஒரு நாள் அவர் காரில் போகும்போது விபத்து ஏற்பட்டு விட்டது, ஆக்சிடென்ட். விபத்து ஏற்பட்டதில் ஸ்பைனல் கார்டு உடைஞ்சிட்டு முதுகு எலும்பு உடைந்து விட்டார். அதனால் படுத்த படுக்கையில் ஆயிட்டார். டாக்டர் சொன்னாங்க, எல்லா ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஸ்பைனல் கார்டு வந்து உடைந்து விட்டது, இனிமேல் அவங்களால நடக்கவே முடியாது, இனி படுக்கையில் இருக்கணும், மிஞ்சி போனால் வீல் சேரில் உட்கார முடியும், இனி உங்களுடைய வாழ்க்கையே வீல் சேரில் தான், இதுக்கு மேலே உங்களால் நடக்க முடியாது, ஏன்னா ஸ்பைனல் கார்டில் அது முற்றிலும் உடைந்து விட்டதுன்னு சொல்லி. எப்படி இருக்கும்? எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள், மனைவி இருக்கிறாங்க, சின்ன சின்ன பிள்ளைகள், வாழ்க்கையே உடைந்து போனது. பயம், எதிர்காலத்துக்கு இந்த பயம், கலக்கம். அப்போ சிலர் வந்து இயேசுவை பற்றிலாம் சொன்னாங்க. அவருக்கு இயேசுனால பிடிக்காத, கோபம், அவருக்கு எரிச்சல். யாரோ சிலர் அவருக்காக ஜெபிச்சிருக்காங்க, இந்த மனுஷனும் ரட்சிக்கப்படணும், ஆண்டவரே நம்ம அறிந்து கொள்ளணும்னு சொல்லி. ஆஸ்பத்திரியில் படுக்கையில் படுத்த படுக்கையாக இருக்கிறார். அவரால் தன்னால் எழுப்பி உட்கார முடியாது, நடக்க முடியாது, நடக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு வீல் சேரில் உட்கார வைக்க அவருக்கு பழக்க வைப்பாங்க. அது வரைக்கும் எழுப்பி நடக்கூடாது, படுத்த படுக்கை எழும்ப முடியாது. ஒரு நாள் தனியாக படுத்து பயந்து கொண்டு இருக்கிறார், இனி என் வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு சொல்லி. அப்போ ஒருவர் அவருடைய அந்த ஆஸ்பத்திரியில் அந்த அறைக்குள்ளே ஒரு பிரகாசமாக ஒருவர் வருகிறார். வந்து படுக்க பக்கத்தில் நின்று சொல்கிறார், மகனே பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி. அந்த வார்த்தையை கேட்ட உடனே சரீரத்துக்குள்ளே ஒரு வல்லமை இறங்கினதாம். அவர் சொல்லிவிட்டு திரும்பி நடந்து போய்கொண்டே இருந்தார். அறையை விட்டு வெளியேறி போகிறார். இவர் டக்குன்னு படுக்க விட்டு எழும்பினார். ஐயா இருங்க, ஐயா இருங்கன்னு பின்னாலே ஓடினாராம். அவர் போய்கொண்டே இருக்கிறார். ஆஸ்பத்திரி வாசல் வரைக்கும் அவர் துரத்தி கொண்டே வருகிறார். வந்து பார்த்தா அவர் மறைந்து விட்டார். நர்ஸு பின்னாலே ஓடி வர்றாங்க, நீங்கள் நடக்கக்கூடாது, உங்களால் நடக்க முடியாது, நடந்தால் இன்னும் சீரியஸ் ஆகிரும். எப்போ ஓடி வந்தார், இல்லை என்கிட்ட வந்து ஒருத்தர் பேசினார், நீ பயப்படாதேன்னு பேசினார்,
அவர் இங்கே தான் நடந்து வந்தார், அவருக்கு பின்னால் தான் ஓடி வந்தேன், இங்கே தான் திடீர்னு மறைஞ்சு போயிட்டாரு, அவரை தேடுறேன் காணுமே. இந்த அம்மா ஓடி போய் டாக்டரை கூட்டிகிட்டு வந்தாங்க. டாக்டர் ஓடி வந்தார், பதறி விட்டார், உங்களால் நடக்க முடியாத, எப்படி நடந்தீங்கன்னு கேட்டாங்க. எப்படி நடந்தீங்களா? ஒருத்தர் வந்தார், நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னார். அவர் இயேசு என்பது எனக்கு தெரிந்தது. அதனால நான் எழுப்பி நடக்க ஆரம்பித்து சுகமாக்கி விட்டேன். அவ்வளோதான். எப்படி சுகமானே தெரியல. ஒரே ஒரு வார்த்தை, நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்ன இயேசுவின் ஒரு வார்த்தை ஸ்பைனல் கார்டு, உடைந்து போன ஸ்பைனல் கார்டை புது எலும்பாய் மாற்றி விட்டாரு. டாக்டர்ஸுக்கெல்லாம் மூளை குழம்பிட்டு எப்படி இது நடந்தது? ஆச்சரியம். நல்ல சுகம் பெற்று ஊழியக்காரராக இருக்கிறார். பார்க்குறவங்களுக்கெல்லாம் இயேசுவை பற்றி சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை. இன்றைக்கு அந்த ஆண்டவர் தான் சொல்றார், என் மகனே பயப்படாதே, என் மகளே பயப்படாதே. இன்றைக்கு பயம் உடைய உள்ளத்தை விட்டு விலகணும். இனி பயப்படுகிற எதை சாத்தான் கொண்டு வந்தாலும் நீங்கள் சொல்ல, நான் பயப்பட மாட்டேன். உண்மையாக பயப்பட மாட்டீங்களா? ராத்திரியில் ஒரு உருவம் வருது, பேசுது, பயப்பட மாட்டீங்களா? என்ன சொல்லுங்க? சாத்தானே, இதெல்லாம் இந்த பூச்சாண்டியெல்லாம் ஏன்ட்ட காட்டாத, உன்னை காட்டிலும் என் இயேசு பெரியவர். அல்லேலூயா. நான் அப்படிதான் சொல்லுவேன். சில சம்பவத்தை காஞ்சன பிசாசு வந்து மெதுவாக பேசுவான், பார் உனக்கு விரோதமாக என்னெல்லாம் நடக்குது, பேசுகிறாங்க பார், உனக்கு அவமானம் தானே, அப்படி இப்படின்னு பேசுவான். நான் சொல்லுவேன், பிசாசே, இந்த பூச்சாண்டியெல்லாம் என்கிட்ட காட்டாத, உன் தலையை மிதித்த இயேசு என்கிட்ட இருக்கிறார். உன காலின்களை நசிக்கன இயேசு என்னோடு இருக்கிறார். உன்னை ஜெயித்த இயேசு என்னோடு இருக்கிறார். அதனால உன்னால என்னை ஜெயிக்க முடியாது, ஓடி போயிரு. அப்படிதான் சொல்லணும். சாத்தானுக்கு மரியாதைலாம் கிடையாது. உன் தலையை மிதித்தவர் என் கூட இருக்கிறார். உன்னை விட பெரியவர்னா கூட கொஞ்சம் கெத்தா நிற்பான். உன் தலையை மிதித்தவர் என் கூட இருக்கிறார், தெரிஞ்சுக்க. உன்னை காலின்களை நசிக்கன இயேசு என்னோடு இருக்கிறார். அவமானப்பட்டு போயிடுவான். அல்லேலூயா சொல்லுங்க. இல்லை, சத்தம் கேட்குது, கொலுசு சத்தம் கேட்குது, யாரோ வந்து பேசுகிற மாதிரி இருக்குது, யாரோ ஒரு உருவெல்லாம் தெரியுது, உடனே பயமாக இருக்குது, தூங்க முடியல. அது கொலுசு சத்தம் காமிச்சா உங்கள் கூட இருக்கிற ஆவியானவர் என்ன செய்வார்? அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிச்சோன்னா அந்த கொலுசெல்லாம் ஓட ஆரம்பிச்சிடும். பிசாசு ஓட ஆரம்பிச்சிருவான். பயப்படாதுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சில வருஷத்துக்கு முன்னால் நான் அமெரிக்கா கனடா ஊழியத்துக்கு போயிருந்தேன். போனால் 1 மாதம் ஆயிரும். அமெரிக்கா கனடா 2 நாட்டுக்கு போயிட்டு வரணும். இல்லை, அநேக சமயத்தில் மனைவி என் கூட வந்திருக்கிறா ஊழியத்துக்காக. சில சமயம் வர முடியாது. அப்படி ஊரில் இருந்தபோது திடீர்னு ஒரு பலவீனம் தாக்கி விட்டார். மெட்ராஸில் சென்னையில் இருக்கிற அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நம்ம ஊழியத்தில் உள்ள ட்ரஸ்டீஸ், நல்ல நேசிக்கிற குடும்பத்தார் கொண்டு போயிட்டாங்க. அங்கே போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டா டாக்டர்ஸுக்கு என்னென்னா வச்சு கவனித்தா 1 நாள் 2 நாள் ஆயிட்டு ஒன்றும் சரியில்லை. சரீரத்தில் சில உறுப்புகள் மரித்து கொண்டே வருகிறது, உயிருக்கு ஆபத்து, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ். செக் பண்ணிவிட்டு உடனே சிஸ்டருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ணணுன்னா ஹஸ்பண்டுடைய கையெழுத்து வேணும். கணவர் வந்து கையெழுத்து போடணும்ல, யாரோ குடும்பத்தார் வந்து கையெழுத்து போட்டால் தான் ஆப்ரேஷன் பண்ணுவான். அதனால் பிரதரை உடனே அமெரிக்காவிலேருந்து வர சொல்லுங்கள் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. ட்ரஸ்டீஸ் எல்லாம் கூடி பேசுகிறாங்க. என்ன பண்ணுறது, சிஸ்டருக்கு சீரியஸ்ன்றாங்க. உடனே ஆப்ரேஷன் பண்ணாட்டா உயிருக்கு ஆபத்துன்றாங்க. அப்போ நம்ம பிரதருக்கு தெரியப்படுத்தி வர வச்சிடலாமா அப்படின்னு. ஆனால் சிஸ்டர்கிட்ட கேட்காம செய்யக்கூடாதுன்னு என் மனைவி ஆஸ்பத்திரி படுக்கையில் இருக்க மனைவிட்ட போய் பயந்துக்கிட்டே சொல்லியிருக்காங்க. டாக்டர் சொல்கிறாங்க ரொம்ப சீரியஸ், உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா உயிருக்கு ஆபத்து. அதனால் பிரதருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டோமான்னு. என் மனைவி உடனே சொன்னால் அதெல்லாம் வர சொல்லக்கூடாது, அவங்க ஊழியத்துக்கு போயிருக்கிறாங்க, ஊழியத்தை முடிச்சுட்டு தான் வரணும், இடையிலலாம் கூப்பிடக்கூடாது. நான் வியாதிப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறது கூட சொல்லக்கூடாது, ஊழியத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இல்லை சிஸ்டர் உங்கள் உயிருக்கு ஆபத்துன்றாங்க, எனக்கெல்லாம் ஒன்றும் செய்யாது, நீங்கள் போங்க அப்படின்ட்டு. பயம்லாம் வரல. டாக்டர் இப்படி சொல்கிறாங்களே அப்படி சொல்கிறாங்களே. அவங்க சொல்கிறாங்க எங்கள் ட்ரஸ்டீஸு,
ஆஸ்பத்திரியில் வெளியே நின்று அழுகிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. ஏதோ ஆபத்து, சிஸ்டருக்கு ஆபத்து. டாக்டர் சொல்கிறாங்க சீரியஸாக, என்ன நீங்கள் நினைக்கிறீங்க, உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் வந்து பேசிங்கன்னா டாக்டர்ஸ் வந்து பேசுகிறாங்க, சிஸ்டர் ரொம்ப ஆபத்தான நிலைமை, நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும், இல்லாட்டா அவங்க உயிருக்கு நான் கேரண்டி சொல்ல முடியாது. இவன் சொல்லிட்டா, என் கணவர் ஊழியத்துக்கு போயிருக்கிறாங்க, ஊழியத்தை பாதியிலெல்லாம் நிறுத்திட்டு வர முடியாது, அவங்களுக்கு சொல்லவும் கூடாது. இல்லை உங்களுக்கு உயிருக்கு ஆபத்தை, எனக்கு ஒன்றும் செய்யாது, நீங்கள் நாளைக்கு வந்து பாருங்கள், எல்லாம் போங்க அப்படின்னு எல்லாம் போயிட்டாங்க. சரி, அவங்களே விரட்டி விடுறாங்க, என்ன பண்ணுறது, சரி நாளைக்கு வந்து பார்ப்போம், உயிரோடு இருந்தால் பார்ப்போம் அப்படின்னு டாக்டர் போனால் அடுத்த நாள் காலையில் வந்தால் 100% சுகமாகி விட்டார், ஒரு பிரச்சனை இல்லை. டாக்டர்ஸுக்கே மூளை குழம்பிட்டு, என்னையா நேற்றுக்கு அவ்வளோ சீரியஸாக இருந்துச்சு, இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, எல்லாம் சுகமாக இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. சொன்ன, நான் தான் சொன்னேன் இல்லை, எனக்கு ஒன்றும் செய்யாது, என் கூட இருக்கிற இயேசு பெரியவர். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் பயப்படாமல் சொல்லி பாருங்க, வியாதியெல்லாம் ஓடிரும், பிசாசெல்லாம் ஓட ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா சொல்லுங்க. ஐயோ எனக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்களா, சீரியஸா, கேன்சரா, இப்படி சொல்கிறாங்களா, ஐயோ கொரோனா வந்துட்டா செத்து போயிடுவானா, பயந்தீங்கன்னா உங்கள் தலையில் பிசாசு ஏறி உட்காருவான். நீங்கள் அதனால தான் ஆண்டவர் சொல்றார், பயப்படாத. அல்லேலூயா சொல்லுங்க. இனி நான் பயப்பட மாட்டேன், இயேசு என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் பயப்பட மாட்டேன், இயேசு என் கூட இருக்கிறார், இயேசு என் கூட இருக்கிறார், நான் ஏன் பயப்படணும்? இந்த விசுவாசத்தில் உறுதியாக நிற்கணும் தேவ பிள்ளைகள். கடைசி காலம் இப்படி தான் இருக்கும், பயமுறுத்தல் வரும், பாடுகள் வரும், நெருக்கங்கள் வரும், போராட்டங்கள் வரும், நம்ம அழிச்சிற மாதிரி பேசுவாங்க, எழுதுவாங்க, நமக்கு விரோதமாய் கொக்கரிப்பான் பிசாசு. பிசாசு மறுபடி நம்மளை பயப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தர் என்னோடு இருக்கிறார், பயப்பட மாட்டேன்னு அவனை எதிர்க்க நீங்க ஜெயித்து கொண்டே இருப்பீங்க. அதனால பயப்பட மாட்டேன்னு நல்லா துதித்து பாடுங்க. அல்லேலூயா. ஆமா, பயமா இருக்கலாம், ஒடுக்கு போட, பயப்பட மாட்டேன்னு நீங்க நிக்கணும். நீங்க பயப்படுகிற காரியத்தில் இன்றைக்கு இயேசு அற்புதம் செய்ய போகிறார். நீங்க எதை குறித்து பயப்படுறீங்களோ அது இல்லாமல் போய்விடும். இன்றைக்கு இந்த இடத்துக்குள்ள அற்புதம் நடக்க போகிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வீட்டுக்குள்ளே, வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல பயப்படுத்துகிற சூழ்நிலைகள், பயப்படுகிற காரியங்கள், கடைசி காலம் இப்படி தான் இருக்கும். தீமைகள் நிறைந்ததும் அநியாயங்கள் அக்கிரமங்கள் நிறைந்ததுமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு மத்தியில் நீ பயப்படாத அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றார். பயம் வேதனை கொண்டு வரும், நம்ம ஜெபத்தை பாதிக்கும், சந்தோஷத்தை பாதிக்கும், நம்முடைய குடும்ப மகிழ்ச்சியை பாதிக்கும், ஊழியத்தை பாதிக்கும், எல்லாத்தையுமே பாதிச்சிடும். அதனால தான் அந்த பயத்தை சாத்தான் கொண்டு வந்து நம்மை முடக்கிவிட நினைக்கிறான். அதை தான் ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே மகளே, பயப்படாதே மகனே, நான் உன் வலதுகையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்னு சொல்கிறார். உங்கள் கையை அவருடைய கரத்தில் கொடுக்கணும். அதுக்கு ஆயத்தமா? அவர் தன் தழும்புள்ள கரத்தினால் உங்களை பிடிப்பார். நாம் ஜெபிக்கலாம். அப்படியே கண்களை மூடி, மகனே மகளே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர் உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். உன் வலதுகையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். உன்னுடைய வலது கரத்தை அவருடைய கரத்தில் கொடுங்க, வர கரத்தில் கொடுங்க. இயேசுவே, என் உள்ளத்தில் வாங்க, எனக்குள்ள வாசம் பண்ணுங்க, எனக்குள் தங்கி இருங்க, என் கரத்தை நீங்கள் பிடித்து நடத்துங்க. இனி நான் எதுக்கும் பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, தைரியமாய் முன்னேறி செல்ல என்னை வழி நடத்துங்கன்னு ஒப்பு கொடுங்க. தகப்பனே, இந்த மகன், இந்த மகள் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய உள்ளத்திலே, தன்னுடைய வாழ்க்கையிலே உமக்கு இடம் கொடுத்து தன்னுடைய கரத்தை நீர் பிடித்து கொள்ளும்படியாக தன் வலது கரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார்கள். இன்றைக்கு அவருடைய கரத்தை பற்றி கொள்ளுவீராக, அவருடைய கரத்தை பிடித்து கொள்ளுவீராக. நீர் வாக்கு கொடுத்தபடி உன் வலதுகையை பிடித்து நீ பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன் என்று இப்பொழுது சொல்லும் அந்த குரலை அவர்கள் கேட்கட்டும், அந்த சத்தத்தை அவர்கள் கேட்கட்டும். உம்முடைய கரம், அவருடைய கரத்தை பிடிப்பதை அவர்கள் உணரட்டும். இந்த நாள் முதல் அந்த பயங்கள் எல்லாம்
எல்லாம் ஓடி மறையட்டும். சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். கலக்கங்கள், வேதனைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். உம்முடைய சித்தத்தின்படி கரம் பிடித்து அவர்களை வழி நடத்துவீராக. ஆண்டவரே, அவளை சுற்றி நிற்கிற பயப்படுத்துகிற சூழ்நிலைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். அற்புத சுகம் சரீரத்தில் உண்டாகட்டும். வியாதினால் உண்டாகிற பயம் விலகி மகிழ்ச்சியோடு துதிக்கும்படி சகல நோய்களும் பலவீனத்தின் கட்டுகளும் அறுக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரை, பயத்தை உண்டாக்குகிற ஆவிகள், கலக்கத்தை உண்டாக்குகிற ஆவிகள், எதிர்காலத்துக்கு இந்த பயத்தை கொடுக்கிற சாத்தானுடைய வல்லமைகளை கடிந்து கொள்கிறேன். ஆண்டவர் தைரியப்படுத்தும். பயப்படாத இந்த வார்த்தை அவர்கள் கேட்கட்டும். அவருடைய இருதயத்தில் தொனிக்கட்டும். கர்த்தர் தைரியப்படுத்தி நடத்தும். படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பிலை துணை நின்று வெற்றி கொடுத்து உயர்த்தி நடத்தும். வேலை தேடுகிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்தும். ஆண்டவரை, ப்ரமோஷனுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் இந்த அற்புதம் நடக்கட்டும். கடன் பிரச்சனையில் இருக்கிற மக்களுக்கு கடன் பிரச்சனை விடுதலை கொடுத்து செழிப்பை கொடுத்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். வியாபாரம் செய்கிற பிள்ளைகளை வியாபாரத்தில் ஆசீர்வதித்து நீர் துணை நின்று ஆசீர்வதித்து நீர் பெருக பண்ணுவீராக. ஆண்டவரே, அவர்கள் செய்கிற ஒவ்வொரு தொழில் காரியங்கள், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். நிலத்தின் பலனை காணும்படி அவருடைய நிலங்கள் செழிப்பையும் பெரிய அறுவடையை காணும்படிக்கு ஆசீர்வதித்து நடத்தும். ஊழியத்தில் நம்முடைய ஆசீர்வாதத்தை, நன்மைகளை காணும்படி அவருடைய பயப்படுத்துகிற சூழ்நிலைகளை மாற்றி ஊழியத்தில் ஆசீர்வதித்து உயர்த்தை மேன்மைப்படுத்துவீராக. ஆண்டவரே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இன்று முதல் அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கு சூழ்நிலைகள் மாறட்டும். பயப்படுகிற சூழ்நிலைகள் மாறட்டும். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் இன்று முதல் அவர்களுக்கு உண்டாகட்டும். தினந்தோறும் அவருடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பயத்தை கொண்டு வருகிற ஆவி விலகுகிறதற்காய் ஸ்தோத்திரம். சூழ்நிலைகள் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதம் செய்துவிட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.